Hi friends, welcome to NK tutorial. Today நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணனும்னா பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஒரு Kinemaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் பாருங்க. ப்ளஸ் ஐகான் கொடுத்து ஒன்னு கொடுத்து தரேன். மீடியாக்கு போய்ட்டு பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு Black ஒரு 30 செகண்ட் வச்சிரோம் உங்களுக்கு கலர் மால வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா டிக் கொடுத்துக்கறேன். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாக்கு போய்ட்டு இமேஜை நான் 30 செகண்டுக்கு பிளாக் இமேஜோட தள்ளி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுட்டு கீழே தள்ளிட்டு நான் பிளெண்டிங் ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த பார்டர் PNG இமேஜ் லிங்க்கும் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்படி கையாலேயும் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு வைக்கிறதுலாம் ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் அப்புறம் இந்த பார்டர் இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.